Hi viewers, welcome to the channel. இன்னைக்கு crochetல hairband எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இத பார்த்த உடனே 90s கிட்ஸ்க்குலாம் கண்டிப்பா ஸ்கூல் டேஸ் ஞாபகம் வரும். ஏன்னா Dressக்கு மேட்சிங்கா இத வாங்குவோம். அப்புறம் சுடிதார் தைக்க கொடுத்தா அந்த சுடிதார் துணியிலேயே வந்து இந்த மாதிரி ஒரு hairband ஸ்டிட்ச் பண்ணி கொடுப்பாங்க. நிறைய pleasant memories இருக்கும். இத பார்த்த உடனே எனக்கு ரொம்ப memories தான் வந்தது. ரொம்ப ஹாப்பியாவும் இருந்தது. இன்னைக்கு crochetல இத எப்படி செய்யறதுன்னு நான் காட்ட போறேன். இது வர்க் பண்ணும்போது ரொம்ப சிம்பிளாவும் இருந்தது. ரொம்ப ஈஸியாவும் இருந்தது. எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் யூஸ் பண்ற yarnோட சைஸ் வந்து சூப்பர் ஃபைன் சைஸ் 1, hook size 3.25 mm and ஒரு hairband இந்த மாதிரி பேஸ் hairband. ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷன் knot போட்டுடலாம். ஃபவுண்டேஷன் knot போட்டு இந்த hairbandக்கு உள்ள இன்சைட்ல இப்படி hook insert பண்ணி அந்த ஃபவுண்டேஷன் knot அதுல இந்த மாதிரி டைட் பண்ணிட்டேங்க போட்டு இப்போ இந்த பக்கமா வெளியே கொண்டு வந்து ஒரு சிங்கிள் crochet மாதிரி போட போறோம். செயின் இந்த மாதிரி உள்ள எடுத்து வர போறோம். இப்போ throughout இந்த hairbandல வந்து சிங்கிள் crochet hairbandக்கு இந்த மாதிரி அடியில கொண்டு போயிட்டு yarn over பண்ணிட்டு வெளியே வந்து again yarn over பண்ணிட்டு இப்படி வெளியில வந்துறணும். இதே மாதிரி சிங்கிள் crochet இந்த hairband சுத்தி வந்து ஃபர்ஸ்ட் நம்ம இந்த yarn யூஸ் பண்ணி போட போறோம். இந்த மாதிரி ஃபுல்லா இத wrap பண்ணிக்கிட்டே வாங்க. once நீங்க ஃபுல்லா கவர் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் ஸ்டிட்ச்ல ஸ்லிட் ஸ்டிட்ச் போட்டுடுவோம். ஃபர்ஸ்ட் ஸ்டிட்ச்ல hook insert பண்ணி yarn over பண்ணிட்டு எல்லா லூப்ல இருந்தும் வெளியில வந்துடணும். round 1 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ round 2 போகலாம். 3 chains போட்டுக்கோங்க. 3 chains போட்ட அதே இடத்துல 2 டபுள் crochets போட போறோம். 1 2 இந்த chain 3 வந்து ஒரு டபுள் crochetக்கு ஈக்குவல். சோ டோட்டலா நம்ம வந்து இந்த செயின்ல 3 டபுள் crochet போட்ட மாதிரி. இப்போ பக்கத்துல இருக்க செயின்ல 3 டபுள் crochets போடணும். டபுள் crochetக்கு yarn over பண்ணிட்டு செயின்குள்ள இன்சர்ட் பண்ணி again yarn over பண்ணிட்டு வெளியில வந்தா 3 லூப்ஸ் இருக்கும். yarn over பண்ணிட்டு ரெண்டு லூப்ல இருந்து வெளியில வரணும். 3 டபுள் crochets இதே மாதிரி பக்கத்துல இருக்க செயின்ல போட போறோம். அப்படியே எல்லா செயின்லயும் 3 டபுள் crochets போட்டு ரிப்பீட் பண்ணிட்டு வர போறோம் எண்ட் வரைக்கும். round 2 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஃபுல்லா போட்டுட்டு வந்த உடனே நம்ம செயின் 3 போட்டோம்ல அந்த ஃபர்ஸ்ட் செயின் டாப் தேர்ட் செயின்ல வந்து hook இன்சர்ட் பண்ணி ஸ்லிட் ஸ்டிட்ச் போட்டுடுங்க. round 2 கம்ப்ளீட் பண்ணிட்டு இப்போ round 3 போக போறோம். round 3க்கு 15 செயின்ஸ் போட்டுக்கணும். 15 செயின்ஸ். ஹேர்பேண்டோட கடைசி ரவுண்ட் இது. 15 செயின்ஸ் போட்டு பக்கத்துல இருக்க செயின்ல ஒரு சிங்கிள் crochet போட போறோம். இதே தான் நம்ம வந்து இந்த ரவுண்ட் ஃபுல்லா ரிப்பீட் பண்ணிட்டு வர போறோம். சிங்கிள் crochet பக்கத்துல இருக்க செயின்ல போட்டுடணும். இப்போ இந்த சிங்கிள் crochet போட்டு முடிச்சிட்டு திருப்பியும் 15 செயின்ஸ் போட்டு அதுக்கு பக்கத்துல இருக்க செயின்ல சிங்கிள் crochet போடணும். இதே மாதிரி ஃபுல்லா ரிப்பீட் பண்ணிட்டு வாங்க. இப்போ நான் ஆல்மோஸ்ட் எண்ட்ல வந்துட்டேன். 15 செயின்ஸ் போட்டு நம்ம ஸ்லிட் ஸ்டிட்ச் போட்ட அந்த செயின்ல ஒரு சிங்கிள் crochet போட்டு ஃபினிஷ் பண்ண போறோம். இப்போ கொஞ்சம் yarn விட்டு கட் பண்ணிடுங்க. இத ஒரு செயின் போட்டு வெளியில எடுத்து இந்த நூலை வந்து உள்ள இன்சர்ட் பண்ணிடணும். வெரி சிம்பிள் 3 ஸ்டெப்ஸ்ல crochet hairband ரெடி ஆயிடுச்சு. இந்த எக்ஸ்ட்ரா yarn ஊசி நூல் இல்ல crochet hook வச்சு இன்சர்ட் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம subscribe பண்ணுங்க. Thank you.